எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இஏ எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். இஏன்னா என்ரோல்ட் ஏஜென்ட் எக்ஸாமினேஷன். அப்டின்னா என்ன? அதோட ஃபியூச்சர் என்ன? ஸ்கோப் என்ன? சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும்? இத பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆரா எஜுகேஷன ஃபர்ஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நம்ம நெறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ், நெறைய ஜாப் ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நியூ கோர்சஸ பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. குட்டி பசங்க +1, +2 படிச்சுட்டு இருக்க பசங்க, 10த் பசங்களுக்கெல்லாம் இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த இஏ எக்ஸாம் பத்தி பேசுவோம். என்ரோல்ட் ஏஜென்ட் எக்ஸாமினேஷன் இது வந்து ஒரு யுஎஸ் பேஸ்ட் எக்ஸாம். அப்டின்னா என்னன்னா, இந்த இந்த கோர்ஸ் மெயின் தீம் என்னன்னா, இது வந்து ஒரு டாக்ஸ் ப்ரொஃபஷனல், டாக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லுவோம் இல்லையா? டாக்ஸ் ஃபைலிங் அது பண்றதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ அதுக்கான லைசென்ஸ எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல இந்த கோர்ஸ நம்மனால முடிக்க முடியும். ஷார்ட் டெர்ம்னா, ஆ இதோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்ல நம்ம இந்த கோர்ஸ முடிச்சிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸோட டோட்டல் அ பேசிக் பிரைமரி டீட்டெயில்ன்னு சொல்லணும்னா, இந்த கோர்ஸ அதாவது இஏ எக்ஸாம்ங்கிறத ஸ்பெஷல் என்ரோல்மென்ட் எக்ஸாமினேஷன் அதாவது SPEEன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் என்ரோல்மென்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை ஐஆர்எஸ். ஐஆர்எஸ் யுஎஸ். ஐஆர்எஸ்னா யாருன்னா இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் யுஎஸ் யுனைட்டட் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்க தான் இந்த எக்ஸாமினேஷன நடத்துறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து டாக்ஸ் ஃபைலிங் எக்ஸ்பர்ட்ன்ற லைசென்ஸ் எடுக்க போறோம். அதுக்கான அந்த என்ரோல்மென்ட் எக்ஸாமினேஷன் தான் இந்த இஏ எக்ஸாம். இதுக்கு பேர் இந்த எக்ஸாம்க்கான பேரு வந்து SPEE அப்படின்னு சொல்லுவாங்க. அ அதாவது ஸ்பெஷல் என்ரோல்மென்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ இத நம்ம வந்து யாரு பண்ணலாம்? எலிஜிபிலிட்டி டூ பிகம் அன் இஏ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்? என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா இந்த கோர்ஸ பண்ணலாம் அப்டின்னா, இதுக்கு கிராஜுவேஷனே கிடையாதுங்க. நீங்க எனிதிங் நீங்க 10தோ, 12தோ, டிகிரியோ இல்ல வந்து அ பிஜி பண்ணியிருக்கீங்க, இல்ல நெறையா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எனிதிங் எனி பேக்கிரவுண்ட் பீப்பிள் கேன் டூ இஏ. ஸோ இஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து கிராஜுவேஷன் மஸ்ட் அப்படிங்கிற எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. ஸோ வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட நீங்க வந்து தாராளமா உங்களோட ப்ரொஃபைல் ஹைக்குக்காக இந்த கோர்ஸ நீங்க பண்ண முடியும். எனி டொமைன்ல இருக்கிறவங்க இத பண்ணலாம். ஸோ ஒன்லி திங் உங்களுக்கு அந்த டாக்ஸ் ஃபைலிங்ல டாக்ஸேஷன் சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் வேணும். தட்ஸ் இட். ஸோ இப்ப இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 மாசம் தான் இந்த கோர்ஸோட டியூரேஷன் அப்டின்னா, இதுல அப்படி என்ன படிக்க போறோம்? என்ன மாதிரி லைசென்ஸ் கிடைக்க போகுது அப்டின்னா, 3 பார்ட் இதுல நம்ம படிக்கணும். அதாவது 3 சப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம். இந்த 3 பார்ட் வந்து பார்ட் 1, 2 அண்ட் 3. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன். செகண்ட் வந்து பிசினஸ் டாக்ஸேஷன் அண்ட் தேர்ட் வந்து டாக்ஸ் ரெப்ரசன்டேஷன். இது வந்து இந்த இண்டிவிஜுவல்ங்கிறது இப்ப நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஆ சிட்டிசன்ஸுமே நம்ம வந்து டாக்ஸ் பே பண்றோம்ல, ஒரு வருஷமும். அந்த மாதிரி அ யுஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு பே பண்றது தான் இந்த இண்டிவிஜுவல் டாக்ஸஸ் ஓட பார்ட் 1 ஓட சிலபஸ். பிசினஸ் டாக்ஸ்னா கார்ப்பரேட் டாக்ஸ். கார்ப்பரேட் டாக்ஸ பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அதோட பாசிங் பெர்சன்டேஜ், சிலபஸ் எல்லாமே நான் அனலைஸ் பண்றேன் பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோல. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல நான் உங்களுக்கு எல்லாமே எலாபரேட் பண்ணியிருக்கேன். அத நம்ம பத்தி பேசுவோம். ஸோ பார்ட் 3ய பொறுத்தவரைக்கும் டாக்ஸ் ரெப்ரசன்டேஷன். அதாவது நீங்க வந்து தப்பா டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க. அட்வான்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அ இல்ல வந்து உங்களுக்கு டாக்ஸ் அத்தாரிட்டி கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த மாரி இருந்ததுன்னா, அத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு உங்களோட கிளையன்ட் கிட்ட இருந்து அத்தென்டிகேஷன் வாங்கி நம்ம வந்து ஆன் பிஹால்ஃப் ஆஃப் த கிளையன்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். வாதாடுறது சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து டாக்ஸ் அத்தாரிட்டீஸ் கிட்ட ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த பார்ட் 3. இப்போ இதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இத வந்து பார்ட் 3 ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்படி வேணா பண்ணலாம். நீங்க 1, 2, 3 அப்படி சீக்வென்ஸா போகணுன்ற நெசசிட்டி வந்து இதுல கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் படிக்கலாம். 2வ ஃபர்ஸ்ட் படிச்சு, 2வது படிச்சு அப்படி வேணாலும் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 3 பார்ட்ஸ நம்ம முடிக்கிறதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வந்து ஐஆர்எஸ் வந்து சொல்றாங்க. ஸோ என்ன கிரைட்டீரியாஸ் அப்படின்னா, இந்த 3 எக்ஸாம்ஸ எழுதுறதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேண்டேட்டரியா நமக்கு வந்து இது பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் கட்டாயமா வேணும். ஏன்னா இது யுஎஸ் பேஸ்ட் டாக்ஸ் ஃபைலிங் ஏஜென்ட் ஆகுறனால ஃபர்ஸ்ட் நமக்கு பாஸ்போர்ட் வேணும். நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னா. அது மேண்டேட்டரி கண்டிஷன். அண்ட் இந்த எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்னா, இந்த 3 எக்ஸாம்ஸ எனி ஆர்டரா நம்ம எழுதலாம். நான் முன்னாடி சொன்ன மாரி. அதே மாரி ஒரு எக்ஸாம்லயும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் டாக்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேங்க.
பிசினஸ் டாக்ஸ நான் இன்னும் கிளியர் பண்ணலங்க அப்டின்னா, உங்களுக்கு சான்ஸ் எப்ப வேணாலும் நீங்க எக்ஸாம் விண்டோவ பிளாக் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். பட் ஆனா, நம்ம என்னைக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட் 1, 2 முடிச்சுட்டேன். 3 மட்டும் முடிக்கல அப்டின்னா, 1, 2 முடிச்ச நாள்ல இருந்து 24 மாசத்துக்குள்ளார நான் பார்ட் 3ய முடிக்கணும். அது வந்து ஒரு கண்டிஷன் ரைட்டா? ஸோ அப்ப நமக்கு அந்த டைம் பீரியட்குள்ள தாராளமா முடிச்சிடலாங்க. 3 மாசங்கிறதே ரொம்ப கிரேஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டைம் தான். கான்சன்ட்ரேட் பண்ணி 3 பேப்பர் தானே. அண்ட் இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல வரக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா. ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்டிவா எழுதணும்னா தான் நமக்கு அது கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். அதனால வந்து இந்த 3மே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். இதோட ப்ளஸ்ஸே அதுதான். 3 சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினு. எப்ப வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். எக்ஸெப்ட் நமக்கு வந்து மார்ச், ஏப்ரல்ல. ஏன் அப்டின்னா, அந்த டைம்ல வந்து யுஎஸ்ல அந்த டாக்ஸ் ஃபைலிங் சீசன். ஸோ, அதனால அப்ப ரொம்ப பிஸியா இருக்கும். ஸோ, அந்த 2 மாசம் இல்லாம நம்ம எப்ப வேணாலும் அ எக்ஸாமினேஷன் விண்டோவ பிளாக் பண்ணிட்டு, நம்ம எக்ஸாம் அப்பியரன்ஸ்க்கு போலாம். இப்ப இந்த இஏ கோர்ஸ் படிக்கிறனால எனக்கு என்ன? நான் யுஎஸ் டாக்ஸ் ஃபைலிங்க படிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்ப நாட் ஒன்லி வித் யுஎஸ் பவுண்டரி யுஎஸ்க்குள்ள இருக்கக்கூடிய 50 பிளஸ் ஸ்டேட்ஸ்ல தான் நான் வந்து நீங்க வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அவைலபிள். ஒண்ணு பிராக்டிஷனரா ஆகலாம். அதர்வைஸ் வந்து நம்ம வந்து எம்ப்ளாய்மென்ட்டும் போலாம். பிராக்டிஷனர்னா இண்டிவிஜுவலா நம்ம ஆஃபீஸ் போட்டு உட்காந்து நம்மளே ஃபைல்ஸ் எடுத்து பண்றோம்ல, அந்த மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் கிளையண்ட்ஸ், யுஎஸ் பேஸ்டு கிளையண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பண்ணலாம். நம்ம வந்து கொஞ்சம் ப்ரமோஷன் மட்டும் ஆரம்ப கட்டத்தில பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் யுஎஸ் கிளையண்ட்ஸ் நம்ம நெறைய நம்மளோட அ க சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா? என்ஆர்ஐஸ் அவங்களே ஏகப்பட்ட பேர் வந்து அங்க இருந்துட்டு ஏன்னா ஃபைலிங்க்கு அங்க பார்த்தீங்கன்னா, டாலர்ஸ்ல எடுக்கும்போது ரொம்ப ஜாஸ்தி. மினிமம் $1000 லாம் வாங்குற டாக்ஸ் பேயர்ஸ் டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம இங்க இருந்து அத பண்ணி குடுக்குறதுக்கு ஒரு $100 வாங்குனா கூட, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சீப் தானே! அதனால வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த என்ஆர்ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய இஏ ஏஜென்ட்ஸ் தான் வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அந்த ஏரியால. பிராக்டிஷனரா இருக்கும்போது. அதே நீங்க எம்ப்ளாய்மென்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த பிக் பிக் ஆடிட் ஃபர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இஏ ஏஜென்ட்டோட ரிக்வயர்மென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல. ஸோ என்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த மாரி இஏ முடிச்ச ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஹையர் பண்றாங்கன்னா, Deloitte ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிக் ஃபர்ம்ஸ். ஸோ இவங்க எல்லாமே இந்த ஆடிட், டாக்ஸேஷன், அக்கவுண்டிங், புக் கீப்பிங் இதெல்லாம் பண்ணக்கூடிய பிக் பிக் ஆடிட் ஃபர்ம்ஸ் ரைட்? ஸோ பி4 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அந்த பி4 கம்பெனி கேட்டகரியில இந்த பிக் ஷாட்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸுமே வரும். ஸோ இந்த Deloitte, பிடபிள்யூசி, கேபிஎம்ஜி, அமேசான், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இவங்க எல்லாமே வந்து இஏவ வந்து ஹையர் பண்றாங்க இப்போ. அண்ட் இதோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி அப்படின்னா, பிக் 4 அக்கவுண்டிங் ஃபர்ம்ஸ்ல மட்டும் இல்லாம, எம்ப்ளாய்மென்ட்ல நீங்க அங்க இருக்கிற மாரி இருந்தாலும் இருக்கலாம். இல்லது இப்ப Deloitteன்னு எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். Deloitteல நீங்க எம்ப்ளாயி இஏவாவும் வொர்க் பண்ணலாம். அதர்வைஸ் Deloitteக்கே நீங்க வந்து கன்சல்டன்ட் டாக்ஸ் பிராக்டிஷனராவும் நீங்க வெளியில தேர்ட் பார்ட்டியா இருந்து நீங்க இண்டிவிஜுவலா ஃபைல்ஸ் எடுத்துட்டு அட் த சேம் டைம் கன்சல்டன்ட் ஃபார் Deloitte அப்படி கூட வொர்க் பேனல் மெம்பரா ஆயி நம்ம வொர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே அவைலபிள். அண்ட் பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் நம்ம வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மோர் ஆர் லெஸ் 50 பிளஸ் ஸ்டேட்ஸ்ல நம்ம வந்து டைரக்ட்டா நம்மனால கிளையண்ட்ஸ் எடுத்து நம்மனால தாராளமா பண்ண முடியும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப நம்ம வந்து சிபிஏ எல்லாம் முடிக்கிறாங்க இல்லையா? இப்ப நான் சிபிஏ முடிச்சிருக்கேன். நான் கலிஃபோர்னியால இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கலிஃபோர்னியால நான் வந்து சிபிஏ முடிச்ச ஒரு ப்ரொஃபஷனல்ங்கும்போது, எனக்கு கலிஃபோர்னியா ஸ்டேட்டுக்குள்ளார ஐ கேன் ஃபைல் மை டாக்ஸ். இதே நான் அந்த ஸ்டேட் விட்டு வேற ஸ்டேட் போம்போது, ஐ ஐ ஷுட் கெட் த ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஈவன் சிபிஎஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்ல ஃபைலிங்க்கு பெர்மிட் பண்ணுவாங்க. பட் இஎஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இஎஸ் வந்து டைரக்ட்டா ஐஆர்எஸ்க்கு கீழ வரனால, அந்த இஎஸ் வந்து அதாவது என்ரோல்ட் ஏஜென்ட்ஸ் வந்து 50 பிளஸ் ஸ்டேட்ஸ்லயுமே வந்து அ ஃபைலிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு அலவுட். ஸோ அது ஒரு பிக் பிக் அட்வான்டேஜ். பிகாஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இப்ப நம்ம இங்க சிஏ படிக்கிறோம்ல, அந்த மாரி தான் சிபிஏ. அப்போ நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்ளோ பேப்பர்ஸ் கிளியர் பண்ணணும் அண்ட் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் இருக்கும்ல. பட் அது எல்லாத்துலயுமே ஒரு 25% தான் இதுல நமக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லா விதத்துலயுமே கேஷ், டைம் எல்லாமே. ஏன்னா இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் டாக்ஸ்ங்கிறனால நமக்கு 3 பேப்பர் தான். டைமும் 3 மாசத்துல முடிச்சிடலாம் தாராளமா. முடிச்சாச்சுன்னா, நமக்கு 50 பிளஸ் ஸ்டேட்ஸ்ல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியுன்ற அந்த ஆத்தரைசேஷன் கிடைச்சிருது. அதே மாரி அ டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நெறைய பிபிஓ, கேபிஓ இண்டஸ்ட்ரீஸ் பிபிஓன்னா அந்த பிசினஸ் ப்ராசஸிங் அண்ட் கேபிஓ நாலேட்ஜ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி.
ஸோ இதுல நெறைய ஃபர்ம்ஸ் வந்து அவுட்பவுண்ட் ஒர்க் வந்து இப்ப குடுக்குறாங்க. இந்தியாலயே நெறைய அவுட்பவுண்ட் ஒர்க் எடுத்து பண்ணக்கூடிய ஃபர்ம்ஸும் இருக்கு. ஸோ பிடிஓ அந்த மாதிரி ஃபர்ம்ஸ். ஸோ அதுல எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இஎஸ்க்கு இருக்கு. இந்தியாலயே சொல்றேன். இந்தியாக்குள்ளார. அதே மாரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நான் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், டெலாய்ட், அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லயுமே வந்து ஹையர் பண்ற கம்பெனிஸ், இண்டிவிஜுவலா எம்ப்ளாய்மென்ட்க்கு எடுக்கக்கூடிய கம்பெனிஸுமே இருக்கு. அது போக ஷேர்டு சர்விஸ் சென்டர்ஸா நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இது என்ன இந்த ஷேர்டு சர்விஸ் சென்டர்ஸ் அப்டின்னா, இப்போ அங்க ஒரு கம்பெனி அங்க ஒரு ஃபர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க வந்து ஒரு அக்கவுண்டிங் ஃபர்ம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு சிபிஏ முடிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் அங்க அக்கவுண்டிங் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் அக்கவுண்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர்கிட்ட நம்ம ஒரு டை அப் பண்ணலாம். எப்படின்னா, உங்ககிட்ட வர அக்கவுண்டிங் சர்விசஸ் வந்து நான் நான் எனக்கு வந்து டாக்ஸ் அதே கிளையண்ட்ஸ டாக்ஸும் நீங்க எடுங்க. அந்த டாக்ஸ்க்கு வரதுல நம்ம வந்து இங்கருந்து ஃபைல் பண்ணி குடுக்கலாம். அந்த மாதிரி யூ கேன் மேக் அ நெட்வொர்க் இங்கிருந்து. இப்போ வந்து இது எல்லாமே பாசிபிள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பயங்கரமா ப்ரொஃபஷனலுக்கு ஓப்பன் அப் ஆயிடுச்சு. அதே மாரி தான் கோர்ஸஸ் இந்த கோர்ஸ் தான் படிச்சா வேல்யூ, அந்த கோர்ஸ் தான் படிச்சா வேல்யூ அப்படி கிடையவே கிடையாது. ஒரு கோர்ஸுக்குமே மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு கோர்ஸுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு உங்களோட அந்த பேக்கிரவுண்டுக்கு இது சூட் ஆகுமான்ற இடத்துல தான் அந்த கோர்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜா உங்களுக்கு தெரியும். மத்தபடி கோர்ஸ்ன்னு இருந்ததுன்னா, அது நாலேட்ஜ்ன்னு தான். அப்ப அந்த நாலேட்ஜ் வந்து எனக்கு சூட் ஆகுமா இது அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டு வர எல்லா கோர்ஸஸுமே. அந்த மாரி இப்போ ஷேர்டு சர்வீஸ் சென்டர்ஸையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். இது தவிர என்ரோல்டு ஏஜென்ட் கோர்ஸ பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம்ல 3 பார்ட் இருக்குன்னு. அதுல பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல 5 செக்ஷன் இருக்குங்க. இந்த 5 செக்ஷன்ல ஆ பிரிலிமினரி வொர்க் அண்ட் டாக்ஸ் பேயர் டேட்டா இது வந்து 15% இருக்கும். ஸ்பெஷலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் இது 15% இருக்கும். ஆ இப்ப இந்த இண்டிவிஜுவல் ஸ்பெஷலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்குமே நம்ம குடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம்ல, நம்ம ஊர்ல பண்றோம்ல அதே மாதிரி தான். அண்ட் டாக்ஸேஷன் அண்ட் அட்வைஸ் நீங்க கம்ப்யூட்டேஷன் பண்றோம்ல, இந்த வருஷம் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, இவ்வளோ எவ்வளோ டாக்ஸ் கட்டணும். இவர் சீனியர் சிட்டிசனா, வுமன் கேண்டிடேட்டா அதுக்கு தகுந்த மாரி வேரி ஆகும்ல ஸ்லாப். அந்த மாதிரி. அவங்களுக்கான அட்வைஸ குடுக்குறது. அண்ட் டிடக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ். இப்ப டிடிஎஸ் எல்லாம் புடிச்சு வருது இல்லையா? அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம அந்த பணத்த எப்படி திருப்பி வாங்கி குடுக்குறது? அந்த மாரி இந்த ஏரியால 25% அது ஓரளவுக்கு அந்த ஏரியால டாக்ஸ், காமர்ஸ் பேக்கிரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த டிடக்ஷன் எல்லாம் சொல்றது ஓரளவுக்கு புரியும். சயன்ஸ் பேக்கிரவுண்ட்ல என்னங்க புதுசா சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் இது படிக்க முடியுமா? அப்டின்னா தாராளமா படிக்கலாங்க. ரொம்ப புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இது ஒண்ணுமே இல்ல. நீங்க சயன்ஸ் பேக்கிரவுண்டா இருந்தாலும் நீங்க டாக்ஸ் சம்பாரிச்சா டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்ல. அப்ப நம்ம ஏர்ன் பண்ணாம நம்ம லைஃப் எப்படி ஓட்டுவோம்? ஏர்ன் பண்ணி தான் ஓட்டுவோம். அப்போ அந்த ஏர்னிங்ஸ்க்கு ஒரு டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு தானே இருப்பீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஈவன் சயன்ஸ் பேக்கிரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இது நல்லாவே சூட் ஆகக்கூடிய ஒரு கோர்ஸ். அண்ட் இன்கம் அண்ட் அசெட்ஸ். இன்கம் அண்ட் அசெட்ஸ வந்து எவ்ளோ நம்ம இன்கம் வருது, எவ்ளோ அசெட்ஸ் பர்ச்சேஸ் இந்த ஏரியால 25% கேட்பாங்க. இது வந்து இத பார்க்கும்போதே வெயிட்டேஜ் பேசிஸ்ல நம்மளால ஈஸியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் அந்த இண்டிவிஜுவல் ஏரியால இண்டிவிஜுவல் அசஸ்மென்ட்ல நம்ம என்ன அ படிக்க போறோம்ன்றது இந்த 5 செக்ஷன்ல எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் 3 டாபிக் தான். ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்னேன். பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் பிசினஸ்னா கார்ப்பரேட் டாக்ஸ ஃபைல் பண்றது. இப்போ நார்மலா இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயருக்கு ஒரு ஃபைலிங்க்கு $100 வாங்குறோம்ன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்றேன். $100 வாங்குறோம்னா, கட்டாயமா கார்ப்பரேட் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுலருந்து நம்ம ஒரு டபுள் தி சம்னாச்சு $200 அஃப்கோர்ஸ் டர்ன் ஓவர பொறுத்து தான் வாங்குறாங்க. நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு அந்த சர்விஸ் சார்ஜஸ் வாங்குறதுல. பட் உங்களுக்கு ஒரு நார்மல் அந்த பிரைமரி டீட்டெயில்ஸ் குடுக்கணுன்றதுக்காக இந்த டிஃபரன்சியேஷன நான் சொல்றேன். ஒரு கார்ப்பரேட்டுங்கும்போது அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவல்லேருந்து நம்ம ஒரு $200 பக்கம் வாங்கலாம். அதே இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட் என்ன அப்டின்னா, அந்த சிலபஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டாக்ஸ் பேயர்ஸ் அதுல 15% கேட்குறாங்க. பிசினஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இதுல 40% கேட்குறாங்க. அண்ட் பிசினஸஸ் அப்படிங்கிறதுல 45% இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுல தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெறையா இருக்கு. அண்ட் பார்ட் 3 இதோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் டிவைடட் இன்டூ 4 செக்ஷன்ஸ். ஸோ இந்த 4 செக்ஷன்ல அ ஃபைலிங் ப்ராசஸ பத்தி 17% இருக்கும். ஸ்பெசிஃபிக் ரெஜிஸ்ட்ரேஷன பத்தி 25%
அண்ட் ஐஆர்எஸ் முன்னாடி பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேஷன்ஸ். ஐஆர்எஸ் முன்னாடி இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யுஎஸ் முன்னாடி என்னோட கிளையண்ட் சார்பா நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா என்ன, நான் போய் என் கிளையண்ட்டுக்கான ஃபைலிங்க நான் பண்ணியிருக்கேன். அது கம்மியா இருக்கு, அது ஜாஸ்தியா இருக்கு. நான் வந்து டிடிஎஸ்ல மணி எடுக்க முடியல. இந்த மாரி வரக்கூடிய குறை நிறைகள்ல நான் வந்து அங்க பிரசென்ட் பண்ணி என் கிளையண்ட் சார்பா வாதாடி அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பணத்த வாங்கி குடுக்குறதோ, இல்ல அவங்களுக்கான ரெமிடிய தேடி குடுக்குறதா ரெப்ரசன்டேஷன். இது வந்து 25% அண்ட் பிராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இது வந்து செக்ஷன் ஓரியன்டடா இருக்கும். ஸோ அதுல 33%. இந்த 3 ஏரியா தாங்க. இந்த 3 சிலபஸ் 3 பார்ட் இவ்வளவுதான். இதைத்தான் நம்ம வந்து இந்த இஏ எக்ஸாம்ல படிக்கிறோம். இந்த 3யுமே நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் எழுத போறோம். எக்ஸாம் மெத்தட் சொல்றேன். சரியா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அந்த மல்டிபிள் சாய்ஸ்ல இவன் என்ன ட்விஸ்ட் வைக்கிறான் அப்படின்னா 3 கைண்ட் ஆஃப் ட்விஸ்ட். என்னன்னா இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கும். அத நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னொன்னு டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். இன்னொன்னு இது எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் குடுக்கும்போது, எல்லாமேங்க இதுல எக்ஸெப்ட் இத மட்டும் அப்படின்ற மாதிரி விட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்ப எப்படி நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ குடுத்து, காம்ப்ரிஹென்ஷன் மாரி குடுத்து, கீழ நமக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் செலக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி. ஸோ இந்த 3 நேச்சர்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இதுல ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் மார்க் இல்லீங்க. நோட் திஸ் பாயிண்ட். நெகட்டிவ் மார்க் இல்ல. ரைட்டா? அப்புறம் இந்த இதோட ரெஜிஸ்ட்ரேஷன். இத நான் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் இப்ப படிக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இருந்துச்சு பேசிக் திங்ல இப்ப எல்லார்கிட்டயும் பாஸ்போர்ட்ன்றது மஸ்ட் தானே. ஸோ ஆன்லைன்ல போனா நீங்க வந்து டைரக்ட்டாவே பாஸ்போர்ட் புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஸோ புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டு தென் முக்கியமான விஷயம் இஏ எக்ஸாம்க்குள்ளார ஐஆர்எஸ்க்குள்ளார நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்டின்னாலே, ஃபர்ஸ்ட் பிடிஎன் நம்பர் ஐஆர்எஸ் நமக்கு குடுக்கணும். பிடிஎன் நம்பர் என்னன்னா, பிரிப்பேர்ட் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இத வந்து இந்த இஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎன் நம்பர வச்சிருந்தோம்னா தான் இஏ எக்ஸாம நம்ம பிளாக் பண்ண முடியும். ஸோ இந்த இஏ எக்ஸாம கண்டக்ட் பண்றது யாரு ஐஆர்எஸ் தான் இத நடத்துது. பட் எந்த போர்ட்டல் மூலமா? ஏன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தானே. அதனால எந்த போர்ட்டல் மூலமா அப்டின்னா, ப்ரோமெட்ரிக் சென்டர்ஸ்ல தான் வந்து இது நடக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ வந்து நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாரி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். எக்ஸெப்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 மாசம் மார்ச் அண்ட் ஏப்ரல்ல வந்து பிஸியா இருக்கும். ஸோ அந்த டைம் தவிர மிச்சது எல்லா டைம்லயும் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இந்த இது முடிக்கிறதுக்கே என்ன செலவாகும்? முக்கியமான ஏரியா இல்லையா? என்ன செலவாகும்னா, கட்டாயமா சொல்றேன். மத்த கோர்ஸ விட இதுல வந்து ரொம்ப கம்மி செலவு தான். ஸோ $206 பெர் பார்ட். ஒரு பார்ட்டுக்கு $206 நம்ம வந்து ஃபீஸா பே பண்றோம். எக்ஸாமினேஷன் ஃபீயா பே பண்றோம். அப்ளிகேஷன் ஃபீ தனி, எக்ஸாமினேஷன் ஃபீ தனி. அப்போ $106 நம்ம பே பண்றோம். நீங்க ஒரு பார்ட் முடிச்சுட்டு 2 பார்ட்ட முடிச்சுட்டு கூட நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் போயிட்டே கூட நெக்ஸ்ட் பார்ட்ட பண்ணலாம். 3 மாசத்துக்குள்ளார 3 பார்ட்டியுமே முடிக்க முடியும். ஆனா, இல்ல எனக்கு ஒரு பார்ட் முடிச்சுட்டு நான் வந்து வேற எங்கேயாவது ஜாப் போயிட்டேன் அப்டின்னா, அந்த மாரி ஹையர் பண்ற கம்பெனிஸும் இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு கூட நீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் ஆனா முடிச்சிரணும். 2யும் 3யும் முடிச்சீங்கன்னா தான் நீங்க ஏஜென்ட் எக்ஸாமினேஷன் ஐ மீன் மெம்பர்ஷிப் லைசென்ஸ வாங்க முடியும். சரியா? ஸோ அதனால ஒரு பார்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ $206 ரைட். அப்ளிகேஷன் ஃபீ வந்து $140. So 140 application fee for passing the US EA exam, right? ஸோ தென் ஆவரேஜ் யுஎஸ் என்ரோல்டு ஏஜென்ட்டோட சேலரி இந்தியால எவ்வளோ? ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியாவே போய்க்கலாம். ஸோ வந்து நம்ம அப்ராட்ல ஏதாவது கெனடியன் டாக்ஸ் அத்தாரிட்டீஸ் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த லைசென்ஸ் வேற, அதோட ஐஆர்எஸ் வேற, யுஎஸோடது வேற. ஸோ இப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ்டா யுஎஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் அது எல்லாமே கொண்டு வரேன் ஒண்ணொண்ணா. பட் இப்ப இந்த யுஎஸ் சொல்லும்போது, யுஎஸ் பேஸ்டா சேலரி பேக்கேஜ் இங்க நமக்கு இந்தியாக்குள்ள நம்ம வேலை செய்றோம். இந்தியால ஒரு கம்பெனி என்னைய ஹையர் பண்ணிருக்கு ஜாப்க்கு அப்டின்னா, நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்டின்னா, 7 to 9 லேக்ஸ் பெர் இயர் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதுல வந்து 6ல ஸ்டார்ட் பண்ற கம்பெனிஸும் இருக்கு. 10 வரைக்கும் குடுக்கக்கூடிய கம்பெனிஸும் இருக்கு. பட் ஆனா மினிமம் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் தாண்டிட்டீங்கனாலே, ஆ நீங்க வந்து இயர்லி 12 லேக்ஸ் தாராளமா வாங்கலாம். ஏன்னா, அது அவ்வளோ ஃபைலிங் ப்ரொசீஜர் தானே ஃபார்ம்ஸ். டாக்ஸேஷனுங்கும்போதே நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலிங் மே வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல இருக்கும்.
ஃபார்ம்னா இப்போ இந்த ஃபார்ம் நம்பர் இந்த இண்டிவிஜுவலுக்காக ஃபைல் பண்ணணும். இந்த ஃபார்ம் நம்பர் பிசினஸ் பர்ப்பஸ் கார்ப்பரேட் டாக்ஸ்க்காக ஃபைல் பண்ணணும். டிடிஎஸ்க்கு இந்த ஃபார்ம ஃபைல் பண்ணணும். அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம தான் நம்ம வந்து ஃபைல் பண்ண போறோம். அப்போ அந்த ஃபார்ம் ஃபைலிங்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா திருப்பி பண்ற வேலைய திருப்பி திருப்பி பண்றோம். கம்ப்யூட்டேஷன் மட்டும் தான். கால்குலேஷன் மட்டும் தான் மாறிட்டே வருமே ஒழிய கிளையன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. மத்தபடி வந்து ஃபார்ம் ஒண்ணு தான். அப்ப நம்ம ஃபைல் பண்ண நமக்கு வந்து நெறைய பிராக்டிஸ் ஆயிரும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த மோர் ஆர் லெஸ் 8 மந்த்ஸ்ங்கிறதே இட் இஸ் மோர் தென் இனஃப் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க உங்கள இதுல எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுனாலே மினிமம் பெர் இயர் 12 லேக்ஸ் பெர் ஆனம் குடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்தியால நெறைய இருக்கு. ரைட்? அண்ட் ஆவரேஜ் பாசிங் ரேட் இது ரொம்ப முக்கியமான என்னங்க ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் ஆனா, அப்படி ஒண்ணும் பெரிய கஷ்டமா இப்போ வரைக்கும் குடுக்கல. பாசிங் பெர்சன்டேஜ பொறுத்து சொல்றேன். பிகாஸ் பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் தாராளமா வருது 65%. பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் 74% வருது. பார்ட் 3 பொறுத்தவரைக்கும் 80% வருது. அதனால வந்து இது இது வந்து ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ தான். மேபி இது 64 ஆர் 66 அப்படி இருக்கலாம். அத ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் நானு. ஸோ மோர் ஆர் லெஸ் இவ்வளோ வருது. அப்படின்னா நீங்க தாராளமா இஏ எக்ஸாமே யார் வேணாலும் ஏன்னா 50க்கு கீழயே இல்லையே. ஸோ ஆவரேஜா இவ்வளோ நாள் வந்த கடந்த ஒரு 5 வருஷத்தோட அந்த பாசிங் பெர்சன்டேஜ வச்சு நான் வந்து அப்ராக்ஸா உங்களுக்காக போட்டிருக்கேன். உங்க நாலேட்ஜுக்கொசரம். ரைட்? அண்ட் என்ரோல்டு ஏஜென்ட் எக்ஸாம் ஃபார்மெட். இதோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ப்ரோமெட்ரிக் சென்டர்ஸ்ன்னு சொன்னேன். ப்ரோமெட்ரிக்னா அங்கங்க அந்த ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இஏ டெஸ்ட் சென்டர்ஸ் இந்த எக்ஸாம் எழுதிருக்கு. என்ன இஏ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நான் சொன்னேன் எஸ்இஇ ஸ்பெஷல் என்ரோல்மென்ட் எக்ஸாமினேஷன் நம்ம இத சொல்லுவோம். ஐஆர்எஸ் கண்டக்ட் பண்றனால. ஸோ ஐஆர்எஸ்ங்கிறது இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ். ஸோ அவங்க வந்து இந்த 3 பார்ட்ஸையுமே வந்து 100 கொஸ்டின்ஸா குடுக்குறாங்க. 3 1/2 மணி நேரம் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன். ஈச் பார்ட்டுக்கும் 100 கேள்வி. 3 1/2 மணி நேரம் இத நம்ம எழுதணும். மல்டிபிள் சாய்ஸ் தான். அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாரி தான். இத வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்புறம் எக்ஸெப்ட் த ஃபாலோயிங்ன்ற மாரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த எம்சிக்யூல வரும். ஸோ இத வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு நல்லா டீப்பா டைம் எடுத்து படிக்கணுமா படிச்சுக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு 1 மந்த் இது படிக்கிறேங்க, அப்புறம் எக்ஸாம் எழுதுறேங்க, தாராளமா எழுதலாம். ஸோ அந்த மாரி தான். ஸோ இது வந்து இவ்ளோ டைம் எடுத்து நீங்க படிச்சா தான் இத பாஸ் பண்ண முடியும்ன்றது இதுல கிடையாது. ரைட்டா? ஏன்னா இது கான்செப்ட் தான். அதனால நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எவ்வளோ தூரம் இத வந்து புரிஞ்சு நம்ம வந்து பிரசன்ட் பண்றோங்கிறது தான். இந்த டாக்ஸ்னா டாக்ஸ் இந்த ஸ்லாப் இது இப்போ சீனியர் சிட்டிசன்னா இந்த ஸ்லாபு, கம்பெனிஸ்க்குனா இவ்ளோ ஸ்லாப். இதையெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ திருப்பி திருப்பி போட்டாலும் சப்ஜெக்ட்ல படிக்கிறதுக்கு ரொம்ப நெறைய இல்ல. அவ்வளதான். கம்ப்ரைஸ்டா ஜிஸ்ட்டா அந்த 1 மந்த்துக்கு படிக்கக்கூடிய ஒரு அளவு தான் அதுல இருக்கு. அதனால தாராளமா இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இது வந்து ஒரு பெரிய அ ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா நெறைய இஏ ஓட எக்ஸாமினேஷனோட அந்த மெத்தட் என்ன, அதோட ஸ்கோப் என்னன்னு தெரியாம நெறைய பேர் இருக்காங்க. இஏன்னா என்னன்னு கேட்டு வர ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டு வர ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க. பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? தாராளமா இது என்னங்க 3 மாசம் நீங்க வேல்யூ ஆடட் கோர்ஸ் எல்லாம் போய் கம்ப்யூட்டர் கோர்சஸ் அப்புறம் வந்து நம்ம டேலி படிச்சு இதெல்லாம் நம்மளோட ஒரு ஆடட் அடிஷனல் திங் தான். பட் இந்த மாதிரி கோர்சஸ ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணும்போது இதுதான் ஸ்மார்ட்னஸ். பிகாஸ் நீங்க அந்த டிகிரி கம்ப்ளீஷன் பண்ணும்போது யூ வில் ஹேவ் மல்டிபிள் மீன் ஒரு 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 ஆப்ஷன்ஸ் நம்ம கையில இருக்கும்ல. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ப்ரொஃபஷனல் ஆப்ஷன்ஸ். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். உங்க ப்ரொஃபைல் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். ஸோ தட் நம்ம எங்க அப்ரோச் பண்ணாலும் உங்க ப்ரொஃபைலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ இது படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஐய்யய்யோ! நான் வந்து பிளஸ் 2க்கு அப்புறம் எதுவுமே படிக்கலங்க. பிகாம் வரைக்கும் தாங்க இது பிகாம் படிக்கலாம்னு நெனச்சேங்க. அதுக்கப்புறம் அப்படியே டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேங்க. அப்படின்ற கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா, இது இது வந்து வேற ஸ்கோப். இன்னைக்கு வந்து நம்ம அ ஒரு ஒரு லெவல் ஹையர் போயிருக்கு இல்லையா? எல்லா விஷயமுமே பிசினஸ் ஆகட்டும், வாழ்க்கை முறையாகட்டும் எல்லாமே அப்படி போயிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி கோர்ஸஸ நீங்க செலக்ட் பண்ணும்போது டைம் டியூரேஷன் கம்மியாவும் இருக்கும். உங்களோட அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும். அல்டிமேட்டா நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்காக தான் நம்ம கோர்ஸ் நாலேட்ஜ் டெவலப் பண்ணிக்கிறோம்னு நெனைக்கிறோம். அந்த நாலேட்ஜ எப்படி ஷார்ட் டெர்ம்ல நம்ம எப்படி நம்ம டைம ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப இருக்கிறதுலயே மனுஷனோட லைஃப்ல வேல்யூபிள் ஏரியா இஸ் டைம். நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச இந்த டைம். ஸோ அத வந்து ஷார்ட் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் நம்மள எக்யூப் பண்ணிக்கிறோம், நாலேட்ஜ கேதர் பண்ணிக்கிறோம். லேர்னிங்க்கு என்னைக்குமே தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப். எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணிக்கிறோமோ, அவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணலாம். அட் த சேம் டைம் யூ வில் கெட் மெச்சூர்ட். பட்
ஆ இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கான அந்த இன்னைக்கு என்ன எனக்கு பிரைமரி நீடுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் கோர்ஸ் இன் இந்தியா அப்கமிங் ஒரு ஒரு வென்ச்சர் இது. ஸோ வந்து நெறையா ப்ரொஃபஷனல்ஸ் இந்தியால பார்த்தீங்கன்னா, வெரி லிமிட்டட் ப்ரொஃபஷனல்ஸ் ஏன்னா அதோட அவேர்னஸ் கம்மின்றனால. ஸோ இத பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும். எனக்கு என்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து அ ஹையர் பண்றாங்க லிஸ்ட்டு. அண்ட் வந்து எனக்கு இந்த கோர்ஸோட கிளாஸஸ் எனக்கு வந்து கோச்சிங் வேணும். ஆன்லைன்ல இது கோச்சிங் தருவீங்களா? லைவ்ல கோச்சிங் தருவீங்களான்னா, இஏ எக்ஸாம்க்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஆரா எஜுகேஷன்ல வி ஆர் கிவிங் கிளாஸஸ் ஆன்லைன், ஆஃப்லைன் 2மே இருக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கேம்பஸ் ரெக்ரூட்மென்ட்டோட அதாவது கேம்பஸ்ன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க படிச்சா மட்டும் போதாது. இன்டர்வியூல அதோட பிரசன்ஸ் 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேருக்குமே அந்த ஆஃபர் போகும் இல்லையா? ஐ மீன் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்ல முடியும். பட் அட் லாஸ்ட் ஃபைனலி உங்களுக்கு ஒரு ₹10,000 சேலரி குடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ₹20,000க்கு வொர்த் ஆஃப் நாலேட்ஜ் இருக்கான்றது கம்பெனி டெஸ்ட் பண்ணும் இல்லையா? ஸோ, அப்போ அந்த அந்த இடத்த நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, டெஃபினெட்லி நீங்க அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கணும். அப்போ படிக்கும்போதே நம்ம இன்வால்வ்டா ஒரு 3 மாசம் தானங்க லைஃப்ல நம்ம வந்து இன்வால்வ்டா படிக்கிற டைம். ஸோ, அதனால அந்த ஏரியாவ நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா, தாராளமா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வைட் ஓப்பன் தான். ஸோ, ஆன்லைன், ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிள் அட் ஆர் எஜுகேஷன் அண்ட் பார்ட் டைம்லயும் படிக்கலாம், ஃபுல் டைம்ல வந்தும் படிக்கலாம். அந்த ஆப்ஷனும் அவைலபிள் தான். ஸோ வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இத பத்தி தெரியணும் அப்டின்னா, ஆரா எஜுகேஷன கான்டாக்ட் பண்ணுங்க. குட்டி, குட்டி பட்ஸ்க்கெல்லாம் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. பிகாஸ் நெறைய எனக்கு புதுசா படிக்கணுன்ற கேட்டகரில இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது தெரிய வைங்க. எம்ப்ளாய்மென்ட்ல இருந்துட்டு ரொம்ப நாளா ஒரே இடத்துல வொர்க் பண்றேன். எனக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும். ஜாப் ப்ரொஃபைல் சேஞ்ச் ஓவர் வேணுன்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ் அபவுட் ஆரா எஜுகேஷன் அண்ட் இஏ கோர்ஸ். தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூபிள் கோர்ஸோட நம்ம வந்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ சோ மச்.